ம். தாத்தா தாத்தோய் என்ன சொல்லுங்களே. ஆ தாத்தா இந்த போர்டிங் எல்லாம் நீங்கள் இருந்தீங்க. அப்புறம் அவருடைய பேரில் இருந்த போர்டிங்கில் நீங்கள் இருந்தீங்க, சென்ட் டொமினிக் சாகு. அவர் வந்து ஒரு ஆரேட்ரி இல்லை சென்ட் டான் பாஸ்கோனுடைய அடைக்கணத்தில் அவருடைய பாதுகாப்பில் அவர் வாழ்ந்தார் சொன்னீங்க. ஆரேட்ரி அப்படின்னு இந்த ஆரேட்ரியில் வாலிப பசங்கள் எல்லாம் நிறையா இருந்தாங்க. அவங்கள பேணி காத்திருந்தாருன்னு சொன்னீங்க. அங்கே ஏதாவது நிகழ்ச்சிங்க ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் தாத்தா. இன்னும் எல்லாம் வாலிப பசங்க கொஞ்சம் குழந்தைகளாக இருந்தால் பரவாயில்ல, அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த வாலிப பசங்களாம் அவளை கைக்கு குள்ளே வச்சுக்க முடியாது. தோலுக்கு வந்தால் தோழனாக இருப்பான். அவர் ஏற்கனவே தோழன்களையே அவர் வச்சுக்கின்னு அவர் காப்பாற்றி வந்தார், கட்டி காத்திருந்தார். அங்கே ஏதாவது நிகழ்ச்சிகள் ஏதாவது நடந்ததா? அவர்களுக்குள்ள சண்டை அல்லது பேச்சுவார்த்தை, பொறாமை, வைராக்கியம், இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி தான் சொல்லுங்க தாத்தா. நானும் அதை பார்க்கவில்லை. ஏன்னா அந்த காலத்தில் நான் இல்லை, அதெல்லாம் கடந்த காலம். அந்த கடந்த காலத்தில் நடந்த அவருடைய சுயசரிதையில் நான் ஒரு பாகத்தை படித்தேன். என்னவென்றால் அந்த வாலிப பையன்கள் சிலருக்கு அவர் மேலே பிடிக்கவில்லை. ஏன் பிடிக்கவில்லை என்றால் இவர்கள் விருப்பம் போல் இந்த குருவான இவர்களை அழுத்து விட்ட குழந்தைகளை சொல்வார்களே, அந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுறல. ஏன்னா ஒரு கட்டுப்பாட்டோடு அவங்கள வளர்த்துட்டு வந்தார். அப்போ அந்த ஒரு 4-5 பசங்க சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க. டேய், நம்ம இந்த ஃபாதரை கூட்டின்னு போய்ட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துடலாம். அவர் கொஞ்ச நாளைக்கு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்தாருனாக்கா நம்ம இங்கே ஜாலியாக விருப்பம் போல் விளையாடி இருக்கலாம் அப்படின்னோடனே மற்றவங்க ஆமாடா டேய் நல்ல ஐடியாடா, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லணுன்னு மெதுவாக போயிட்டு அவரை ஏதாவது சொல்லி அவரை காரில் அவருடைய கார்லேயே உட்கார வச்சுட்டு நம்ம எங்கேயோ போகணும், எங்களை அழைச்சிட்டு போங்க ஃபாதர்ட்டு கேட்கலாம். அவர் அழைச்சிட்டு போனாருனாக்கா நம்ம இந்த வேலையை பண்ணிடலாம் அப்படின்னா சிலர்தான் அவங்க பிளான் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அவர் குருவானிட்ட ஃபாதர் டான் பாஸ்கோ கிட்ட வந்தாங்க. ஃபாதர் நாங்கள் அங்கே ஒரு இடத்துக்கு போய் பார்க்கணும் ஃபாதர், இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கெல்லாம் போய் பார்க்கணும் ஃபாதர், அங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க ஜனங்க, எங்கே அங்கே கூட்டின்னு போகிறீங்களா கேட்டோடனே சரி இவங்கெல்லாம் ஆசைப்படுறாங்களே அங்கே சுயநிலை இல்லாமல் இருக்கிற இவங்களை காட்டலாம் அப்படின்ட்டு இவர் கூட்டின்னு போனார். எல்லாம் உட்காருங்க காரில் சொல்லிட்டு காரில் கூட்டின்னு போன நேராக அந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் அங்கே போயிட்டு போனால் அவர் ஃபாதர் ஸ்டாப் பண்ணார். எல்லோரும் கீழே இருந்தாங்க, ஃபாதர் கீழே இருந்தார். சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஃபாதர் உள்ளே கூட்டின்னு போனார். உள்ளே கூட்டின்னு போகும்போது இவனுக்கு பேசாமல் இருந்தாங்க. அப்புறம் அங்கே போய்ட்டு அவர் ஃபாதர் டாக்டர் வந்தார். டாக்டர் வந்துட்டு ஹலோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசினா மென்டல் ப்ராப்ளத்தில் ஏதோ வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க லெவலில் அவங்களுக்கு பேசிட்டு ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அப்படின்ட்டு அவங்ககிட்ட அன்பாக பேசுனதுன்னா இவர் ஃபாதர் பேசாமல் உட்காந்துருக்கிறாரு. இவங்களே பேசுனதுக்காகல பேசிட்டோம் அப்படின்னு பேசினதுட்டு அந்த டாக்டர்கிட்ட இந்த 4-5 பேரும் டாக்டர் இங்கே கொஞ்சம் தனியாக வரீங்களா, உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டுக்காங்க. கமான் லெட் அஸ் கோன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு கூட்டின்னு போனோன்னா அந்த டாக்டர்கிட்ட இந்த 4-5 பேரும் டாக்டர் இவர் ஒரு நம்ம தெரிஞ்சவர், இவருக்கு மென்டல் ப்ராப்ளம் டாக்டர், அவருக்கு பைத்தியம் டாக்டர், அவர் என்னென்னவோ செய்கிறார் டாக்டர், ரொம்ப தொந்தரவு கொடுக்குறார் டாக்டர்,
அதனால் உங்கள்கிட்ட அழைச்சிட்டு வந்தோம். இவரை 4 நாளைக்கு அட்மிட் பண்ணிவிட்டு அவருக்கு வைத்தியம் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்புங்க டாக்டர் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த டாக்டருக்கு டான் பாஸ்கோ ஃபாதர் நல்லா தெரியும். அவங்க ஃப்ரெண்டுங்க அவங்க. அடிக்கடி குழந்தைகளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வர்றாரு. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு அவங்கள சரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு அனுப்புவார். இவர் கூட்டின்னு போவார், வருவார். அந்த அளவுக்கு உறவோடு இருந்தார். அந்த பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார மென்டல் இது இல்லாமல் இருக்கார். அவரை தயவுசெய்து ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் நிற்க வச்சுட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்புங்க சொன்னான்னு டாக்டர் பார்த்தாரு. அப்புறம் இவனுங்களை பார்த்தாரு. அவனுங்க மைண்டவும் ஸ்டடி பண்ணிட்டாரு. ஓ கட்சியில் இவனுங்களுக்கு தான் பைத்தியம். ஃபாதர் டான் பாஸ்கோ இஸ் குவைட் ஆல்ரைட். இவரை போய் இவனுக்கு பைத்தியக்காரன்னு சொல்லி கூட்டு வந்துக்கிறானுங்களே. அப்போ உண்மையிலே இவனுங்களுக்கு தான் ஏதோ மென்டல் இதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் அவங்களெல்லாம் அப்புறம் எல்லோரும் வந்து டேபிளில் உட்காந்து எல்லாம் கொஞ்சம் பேசின்னு இருந்தாங்க. பேசினோடனே அந்த டாக்டர் ஏதோ பெல் அடிச்சுக்கிறாரு. அடித்தோடனே ஒரு 4-5 வார்ட் பாய்ஸ் எல்லாம் அசிஸ்டண்ட் அங்கெல்லாம் வந்துக்கிறாங்க. வந்தோடனே அவங்கக்கிட்ட கூப்பிட்டு தனியாக கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி இந்த 4 பசங்களுக்கும் ப்ராப்ளம், இவங்களை போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்க. அவர் ஒரு ரூமில் போட்டுட்டு லாக் பண்ணுவோம். மெதுவாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சொன்னோன்னே அப்புறம் சரின்ட்டு அந்த 4 பேரும் இவங்கக்கிட்ட, ஏன்னா இவங்ககிட்டாலும் எப்படி பழகணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கே தெரியும். அந்த அசிஸ்டண்ட்டு வார்ட் பர்சன்லாம் அவங்கெல்லாம் அந்த 4 பசங்களையும் ரொம்ப அன்பாக கொடுத்து, ஹலோ கம் லெட் அஸ் ஹேவ் டீ சாப்பிட்றீங்களா, வாங்க டைனிங் ரூம் போகலான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டின்னு போய்ட்டு ஒரு ரூமில் கூட்டின்னு போயிட்டு அவங்க எல்லாம் வெளியே வந்துட்டு கவாக்கிட்டு கதவை சாத்திட்டு வந்துட்டாங்க. உள்ளே லாக்அப் பண்ணிட்டேன். உள்ளே லாக் பண்ணிட்டு அவங்கள அந்த இதில் போட்டு பூட்டிட்டாங்க. பூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் ஃபாதர் பார்த்துருந்தார். என்ன ஆச்சு, நாங்கள் போகிறாங்க வராங்க வரல. அப்புறம் டாக்டர் சொல்லிக்கிறார் இவர்கிட்ட, ஃபாதர் டான் பாஸ்கோ இந்த மாதிரி உங்களை போய்ட்டு இவங்கெல்லாம் பைத்தியக்கார இவங்களெல்லாம் அட்மிட் பண்ணுங்க சொல்லிட்டு வந்து எங்களை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஆர் யூ மேட், எனிதிங் ராங் வித் யூ? நோ, யூ ஆர் த டாக்டர், கம் செக்அப் மீ, எனிதிங் ராங் செக்அப். டாக்டர் இவங்க வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களை 10 நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வைங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்புங்க கேட்டாங்க. அப்படின்னு ஆமாம், இவரும் தெரிஞ்சுன்னுக்கிறாரு. இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பசங்களை பற்றி நல்லா தெரியும் ஃபாதருக்கு. ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ஆன், அவன் லெட்டர் சின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் டாக்டர் சொல்லிக்கிறார், இந்த மாதிரி உங்களை பைத்தியம் சொல்லிட்டு இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் நாங்கள் கூட்டு போய்ட்டு அவங்களுக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம்னால தான் அவங்கள கூட்டு வந்துக்கிறாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்புகிறோம். உள்ள லாக்அப்பில் அவங்களுக்கெல்லாம் லாக்அப் தானே, எல்லாம் ஒரே வந்துடுவாங்க வெளியே. அவங்க உள்ளே வச்சுட்டுக்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்க ஃபாதர், நான் ஃபர்தர் நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன்னே அவர் ஓகே சரிட்டு அவர் 2 பேருக்கு ஒரு ஆள் பேசினேன்ட்டு இவர் வீட்டுக்கு ஆர்என்டி வந்துட்டுருக்காரு. அந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்தது. அவனுக்கு இவரை போய் ஜெயிலில் மென்டல் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து வந்தாலாம்டா, ஒரு 4 நாளைக்கு சேர்த்துனாக்கா நம்ம விளையாண்டு ஃப்ரீயாக்கலாம் சொல்லிட்டு அவங்க மைண்டு சரியில்லாத இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிருக்குது. தாத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது தாத்தா. இந்த இப்படியெல்லாம் ஆகுதா தாத்தா? செல்வங்களே ஆகுது. ஓகே, அடுத்த ஏதாவது இருந்தால் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே பாய்ஸ் கேர்ள்ஸ் பாய்.